அம்மா டைட் போடுமா பாரு. கொஞ்சம் இப்ப பாருமா. போடுமா. அம்மா சார்ஜ் பேட்டரி ஃபுல்லா போட்டு வச்சிருக்கேன், பேக்ல இருக்குது. நீ பயப்படாத, எப்பயுமே ஆஃப் ஆகாது. புரியுதா? காலேஜ் போற கைட்டு வச்சிடுற, வரும்போது உடனே முடிக்கிறேன். சரியா? அப்பா இந்த நேரம் பார்த்து தான் இருப்பேன். முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு, யாரும் டச் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த ஐடியா கொடுத்தது யாரு? நம்ம நகன் இருக்கிறான்ல, அவன் தான் கொடுத்தான். இந்த மாதிரி கேமரா முடிக்க அனுப்புங்க, எந்த பயம் இருக்காது. நீங்க செல்போன்ல பார்த்துலாம் சொன்னா. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிடாமா. பைத்தியமா இவன்? அப்பா இப்பதான் புள்ள நிம்மதியா போய் வரும். ஏப்பா சரவணா, இவ்வளவு வேலையில ஏப்பா கேமரா மாட்டி அனுப்புற? அதுவா, தலையில கேமரா மாட்ட நிலையில தான் நீங்க பெண்களோட பாதுகாப்பு இருக்குது. தெரியுமா உனக்கு? புரியலையே. அண்மை செய்தி, சேலம் கோரிமேடு அருகே 66 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. புரியலையா? உனக்கு எப்படி புரியும்? நீ தான் போற சாட்டு குப்பர் பண்ணியா? இன்னைக்கு 3 வயசு குழந்தைல இருந்து முடியாத கிடக்கிற பாட்டி வரைக்கும் கஞ்சா பால். அது மட்டுமா, தெருவுல பொம்பளை நடமாட முடியலையா? அட்ரஸ் கேட்கற மாதிரியே வராங்க, தப்புன்னு கழுத்து தண்ணி பச்சு போயிடறாங்க. நம்ம கீழே ஒன்று கூட பார்க்காம வாங்கி எடுத்து போறேன். எவ்வளவு கொடுமையான விஷயம் நடக்குது. நான் வச்சுக்கிட்டு ஒன்னே ஒன்று கண்ணியாக வச்சுக்கிறேன். அதுதான் பத்திரமா போய் வரணும்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு கேமரா, முன்னாடி ஒரு கேமரா மாட்டி வச்சிருக்கேன். அப்படி எல்லாம் நடக்குது? அது மட்டுமா, அவசரம் சொல்லிட்டு பாத்ரூம் போன பிள்ளைய போய் ரேப் பண்ணி மோசமா போயிருந்தது உலகம். ஆமா சரவணா, டிவிலையும் பேப்பர்லையும் நானும் பாத்திருக்கேன். இதுக்கு என்னதான் தீர்வு? இதுக்கு முடிவே கிடையாதா? ஏன் தீர்வு இல்ல? தண்டனைகள் கடுமையான தவறுகள் குறையும் சொல்லுவாங்க. புரியலையே. புரியலையா? புரியுற மாதிரி சொல்லவா? இப்ப உன் பையன் 17 வயசுல பக்கத்து வீட்டு வயல்ல இருந்த தென்னை மரத்துல ஏறி இளநீ எடுத்தான். அந்த வயல்கார் வந்து உன்கிட்ட உன் பிள்ளைய கண்டிக்க சொல்லி சொன்னாரா? சொன்னாரு. அப்ப நீ என்ன சொன்ன? அறியா புள்ள தெரியாம பண்ணிட்டேன், அவன் எங்க போய் அடிக்கிறதுன்னு விட்டுட்டேன். இன்னைக்கு உன் பிள்ளை எங்க இருக்கிறான்? 25 வயசுல ஏடிஎம் உடைச்சு ஜெயில இருக்கிறான். ஆமா சரவணா. இதுக்கு காரணம் யாரு? நீதான். அன்னைக்கே இளநீ தேடும் போதே நீ அவனை கடுமையா கண்டிச்சிருந்தாக்கா இந்த நல்லா படிச்சு ஒரு உத்தியோகம் தந்திருப்பான். இதுல இருந்து என்ன தெரியுது? தண்டனைகள் கடுமையானதான் குற்றங்கள் குறையும் தெரியுது. அது எதுவும் கடுமையான மாதிரி தெரியல. நம்ம பிள்ளைய நாம தான் பாத்துக்கணும். அதனால தான் கேமரா வாங்கி மாட்டி அனுப்பிடுறேன். என் பொண்ணுக்கு இதே மாதிரி 2 கேமரா வாங்கி மாட்டிடுறேன் சரவணா. அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. சரி, வரட்டுமா? நல்லது.